NEET 2026 எக்ஸாம் பேட்டர்ன் லெவல் ஆஃப் த எக்ஸாம் ஈஸியா மாடரேட்டா இல்லை எப்படி இருக்கும், அதனுடைய எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப், சேஃபஸ்ட் ஸ்கோர், இது வந்து ப்ரீவியஸ் இயர்ஸை பேஸ் பண்ணி கம்பேரேட்டிவ் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாமை இப்படி பிரிச்சுக்கலாம். பிஃபோர் கோவிட், அதாவது நீட் கம்பல்சரி கொண்டு வந்ததுக்கப்புறம் இந்த 2017-18 பார்த்தீங்கன்னா 180 கொஸ்டின்ஸ் இருந்தது. 3 hours, அதாவது 180 minutes. 180 கொஸ்டின்ஸ் 180 minutes இருந்தது. என்டிஏ வந்து 2019 வந்தாங்க. ஸோ 2020 வந்து உங்களுக்கு கோவிட் வந்ததுனால அந்த டைமிங்கில் அதுக்கப்புறம் என்ன பண்ண 2021, 22, ஸோ 23 இந்த டைமிங்லாம் என்ன பண்ணாங்க, 200 கொஸ்டின்ஸ் ஆக்கிட்டு 200 minutes ஆக்குனாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா 20 கொஸ்டின்ஸ் கொடுத்ததுனால, அது சாய்ஸ் கொடுத்துருந்ததுனால எக்ஸ்ட்ரா ஒரு 20 minutes வந்தது. ஸோ 200 கொஸ்டின்ஸ் 200 minutes. 2024 என்ன பண்ணாங்கன்னா சிலபஸை கம்மி பண்ணாங்க. சிலபஸ் கம்மி பண்ணியிருந்தாலும் அதே 200 கொஸ்டின்ஸ் 200 minutes இருந்தது. 2025 என்ன ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த சாய்ஸ் 20 கொஸ்டின்ஸ் இருந்தது இல்லையா, அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ 180 கொஸ்டின்ஸ் 180 minutes. ஸோ இதுதான், இதை ஃபர்ஸ்ட் நீங்க பேசிக்கா தெரிஞ்சுங்க. ஏன்னா இதனால தான் வந்து எப்படி வந்து ஏன் வந்து திடீர்னு கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆச்சு, ஏன் டிக்ரீஸ் ஆச்சு, இப்போ என்ன எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்ங்கிறத அடுத்தது பார்க்கலாம். ஒய் கட் ஆஃப் இன்க்ரீஸ்ட் இன் 2024. ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். ஸோ கோவிட் டைமிங்கில் உங்களுக்கு வந்து ஒரு 200 கொஸ்டின்ஸ் கொடுத்து 20 கொஸ்டின் சாய்ஸ் இருந்தது. அப்போதான் உங்களுக்கு வந்து பயாலஜி 90 கொஸ்டின்ஸாக இருந்ததை 50-50 பாட்னி 50, ஜுவாலஜி 50 மாற்றி, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு வந்து கொஞ்சம் சாய்ஸ் கொடுத்துருந்தாங்க. 5 கொஸ்டின் செக்ஷன் ஏ செக்ஷன் பின்னு பிரித்து, செக்ஷன் பியில் வந்து 5 கொஸ்டின் சாய்ஸ் இருந்தது. 2023 அப்படிதான் இருந்தது. 2024, அதாவது இந்த கோவிட் வந்ததுலேருந்து அப்படிதான் இருந்தது. ஸோ அந்த 2017 பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. பட் சடனாக 2024 சடனாக அதிகமாக ஹியூஜ் இன்க்ரீஸ் ஆச்சு. இதுக்கு என்ன முக்கிய காரணம்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து 2023 கம்பேர் பண்ணும்போது 2024 எக்ஸாமுக்கு சிலபஸ் ரிடக்ஷன், சிலபஸை ரிடியூஸ் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், பயாலஜியில் கெமிஸ்ட்ரியில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 7 சாப்டர் 8 சாப்டர்ன்ற மாதிரி ரிடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபிசிக்ஸ் ஃபுல் சாப்டர் ரெடியூஸ் பண்ணலன்னா அங்கங்கே ஒரு சில டாபிக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணியிருந்தாங்க, +1லையும் சரி +2லையும் சரி. பட் பயாலஜி கெமிஸ்ட்ரியில் ஒரு சில சாப்டர்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாகவே ரிமூவ் பண்ணிட்டாங்க. ஸோ சிலபஸ் வந்து கம்மி ஆயிடுச்சு 2023 கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதனால ஃப்ரெஷர்ஸ்க்காக இருந்தாலும் சரி, ரிப்பீட்டர்ஸ்க்காக இருந்தாலும் சரி, நிறைய அட்வான்டேஜஸ் இருந்தது. ஸோ சிலபஸ் கம்மி பண்ணியிருந்தாலும் பட் அதே 20 கொஸ்டின் சாய்ஸும் இருந்தது. சிலபஸ் கம்மி பண்ணனால அவங்க அந்த 20 கொஸ்டினை வந்து ரிடியூஸ்லாம் பண்ணல. பட் அதே 20 கொஸ்டின் சாய்ஸ் இருந்தது. ஃபிசிக்ஸில் 5 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில் 5 கொஸ்டின், பாட்னியில் 5 கொஸ்டின், ஜுவாலஜியில் 5 கொஸ்டின்ட்டு. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக இருந்தது. 2023 இருந்தாலும் 24 உங்களுக்கு சிலபஸையும் கம்மி ஆயிடுச்சு, ப்ளஸ் இந்த 20 கொஸ்டின் சாய்ஸும் இருந்தது, ப்ளஸ் கொஸ்டின் பேப்பர் ஸ்டாண்டர்ட் நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பரும் வந்து கம்பேரிங் டு ப்ரீவியஸ் இயர்ஸில் இருந்தால் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி இருந்த பேப்பர்லாம் எடுத்து பார்க்கும்போது 2024 வந்து என்ன ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரை வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. ஃபிசிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஃபார்முலா போட்டு அப்ளை பண்ணி நிறைய ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரிலாம் இருந்தது. ஸோ சிலபஸ் ரிடக்ஷன் ஒரு பக்கம், சாய்ஸ் ஒரு ரீசன், ரெண்டாவது கொஸ்டின் பேப்பர். ஸோ இது எல்லாமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து 24 எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. பட் இன் 2024 என்ன ஆச்சு,
டிக்ரீஸ் ஆயிடுச்சு. மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலபஸ் வந்து ஆஸ் இன் 2024 தான் இருந்தது. 2024 என்ன சிலபஸோ அதே தான் இருந்தது. சிலபஸ்லாம் இன்க்ரீஸ்லாம் பண்ணல, அதே சிலபஸ் தான் மெயின்டைன் பண்ணாங்க. பட் அந்த எக்ஸ்ட்ரா 20 கொஸ்டின்ஸ் கொடுத்து 20 மினிட்ஸ் இருந்தது இல்லையா, ஸோ அந்த நோ சாய்ஸ், ஸோ அந்த செக்ஷன் ஏ பி பிரிச்சுறதெல்லாம் எடுத்துட்டு ஸோ 45 180 கொஸ்டின்ஸ் அப்படியே கொடுத்துட்டாங்க. ஸோ பயாலஜியில் வந்து 90 கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே 90மே ஆன்சர் பண்ணணும். ஃபிசிக்ஸ்லேயும் 45, கெமிஸ்ட்ரியும் 45. ஸோ அந்த செக்ஷன் பியில் ஒரு 5 கொஸ்டின் சாய்ஸ் இருந்ததெல்லாம் எடுத்துட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து செக்ஷன் பி இல்லாததுனால உங்களுக்கு ப்ரீவியஸ் இயரில் எப்படி இருந்துச்சுன்னா 24லையும் செக்ஷன் பியில் சப்போஸ் 15 கொஸ்டின்ஸ் தெரிஞ்சவங்களுக்கும் அதே மார்க், ஏன்னா 10 கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ண போகிறாங்க. ஸோ 12 கொஸ்டின் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, 10 கொஸ்டின் தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி, கரெக்டாக ஒரே மார்க்கில் எடுத்துருந்துருப்பாங்க. பட் 25 அப்படி கிடையாது, சாய்ஸ் இல்லாததுனால அதுவே வந்து மிகப்பெரிய மைனஸ் அமைஞ்சிடுச்சு. ஸோ 180 கொஸ்டின்ஸ் 180 மினிட்ஸ் தான். ஸோ அதுலேயே வந்து உங்களுக்கு வந்து சாய்ஸ் இல்லாததுனால அதுவே ஒரு மெயின் ரீசன். ரெண்டாவது வந்து கொஸ்டின் பேப்பர் ஸ்டாண்டர்ட். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24 கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஃபிசிக்ஸ்லாம் டஃப்பாக இருந்தது. ப்ளஸ் சாய்ஸ் இல்லாதது ஒரு காரணம். சப்போஸ் 2024 மாதிரியே ஒரு செக்ஷன் பியில் கொடுத்து ஒரு 5 கொஸ்டின் சாய்ஸ் இருந்திருந்தா, ஈவன் இதே கொஸ்டின் பேப்பரே கூட கொஞ்சம் டஃப்பாக இருந்திருந்தா கூட இந்த அளவுக்கு கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆயிருக்காது, கொஞ்சமாவது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஏன்னா அந்த ஒரு 5 கொஸ்டின் சாய்ஸ் இருந்ததுனால அதில் கொஞ்சம் ஏதாச்சும் 1-2 கொஸ்டினாவது ஆன்சர் பண்ணியிருந்தா எல்லாருக்குமே வந்து ஒரு 10 மார்க் 15 மார்க் ஒரு சப்ஜெக்ட்லேயும் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணியிருந்தா கூட ஒரு ஸோ ஒரு டோட்டலாக ஒரு 20-30 மார்க்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கும் எல்லாருக்குமே மார்க்கு. ஸோ அதுவே மிகப்பெரிய ட்ராபேக்காக அமைஞ்சது. ஸோ எதுலையுமே சாய்ஸ் இல்லை. ஸோ லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் 3-4 இயர்ஸ் அட்டன் பண்ணவங்க எல்லாருமே ஒரு சாய்ஸ் ஒரு ஆப்ஷன் இருந்தது, இங்கே இல்லை. ஸோ அதுவும் ஒரு ரீசன். ப்ளஸ் டைம் ரிடக்ஷன் வந்து அவங்க கொஸ்டின் ரிடக்ஸ் பண்ணதுனால டைம் ரிடக்ஷன் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். பட் கொஸ்டின் பேப்பர் ஃபிசிக்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பாக கேட்டதுனால உங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கட் ஆஃப் டிக்ரீஸ் ஆயிடுச்சு. பட் ஈவன் நீங்கள் இதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பயாலஜியை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டியிலிருந்து தான் வந்தது. மேபி ஒரு 5 கொஸ்டின் வந்து கொஞ்சம் ரொம்ப திங்க் பண்ணி ஆன்சர் பண்ணுற மாதிரி டியூஸ் பண்ணி கேட்டிருந்தாலும், பட் ஏன்னா இந்த அளவுக்கு கம்மியாச்சுன்னா மெயின் ரீசன், இன்னொரு ரீசன் என்ன, பயாலஜியை வந்து எல்லாருமே கொஞ்சம் சிம்பிளாக எடுத்துக்கிட்டாங்க. எப்படியா இருந்தால் நம்ம பயாலஜியை ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலான்ட்டு நல்லா ஒரு ரிவைஸ் பண்ணி நல்லா யாரெல்லாம் பயாலஜியில் வந்து ஒரு 300க்கு மேலே தான் யாரெல்லாம் ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் அவங்களாம் வந்து ஒரு 500 அளவுக்கு டோட்டலாக எடுத்து ஒரு கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு போயிட்டாங்க. ஸோ யாரெல்லாம் பயாலஜிலே ரொம்ப கம்மியாக எடுத்தாங்களோ அவங்களுக்குலாம் கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் வந்தது. ஸோ 2026 என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் எந்த சிலபஸை இன்க்ரீஸ் பண்ணுறனோ இல்லை எந்த இன்ஃபர்மேஷனும் நம்மளுக்கு வந்து என்டிஏட்டேருந்து எந்த இன்ஃபர்மேஷனும் வரல. ஸோ அதே சேம் சிலபஸ் தான். ஸோ டைம் டியூரேஷனும் அதே தான். ஸோ அவங்க வந்து இனிமேட்டு சாய்ஸ் கொடுத்தெல்லாம் இன்க்ரீஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா உங்களுக்கு வந்து 2024 சேஞ்ச் பண்ண போகிறேங்கிறத 2023 அக்டோபர்லேயே கொடுத்துட்டாங்க. பட் இங்கே அது வரைக்கும் அந்த மாதிரி எந்த நோட்டிஃபிகேஷனுமே வரலை. ஸோ அதே சேம் சிலபஸ்ஸு, சேம் டைம் டியூரேஷன் ப்ளஸ் கொஸ்டின் பேப்பர் ஸ்டாண்டர்ட் எப்படி வந்தாலும் சரி 2025 24 ரேஞ்சுக்கு இனிமேட்டு கேட்பாங்களாங்கிறது டவுட் தான். ஏன்னா திரும்பவும் அப்புறம் நிறைய பேருக்கு வந்து இந்த ஏற்கனவே 720 நிறைய பேர் எடுத்து அந்த இயர் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் ஆகி கோர்ட்டுலாம் கேஸ் நடந்து, ஸோ அதனால தான் வந்து திரும்பவும் அந்த அளவுக்கு ஈஸியாக கேட்பாங்களான்னு தெரியாது. ஸோ கொஸ்டின் பேப்பர் வந்து 2025 ரேஞ்சிலே இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இயர் 2026 என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு 50 மார்க்காவது இன்க்ரீஸ் ஆகும். என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா இப்போ
2025 கொஸ்டின் பேப்பரை பார்த்ததுக்கப்புறம் ஸோ நிறைய பேர் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கொஞ்சம் ஏற்கனவே இருந்த லெவலை விட இப்போ கொஞ்சம் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நிறைய பேர் வந்து அந்த ஜேஇ மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ண மெயின்ஸ் லெவலில் இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் நீட் ரிலேட்டட் ஆகிற கொஸ்டின்ஸ்லாம் எடுத்து நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் லாஸ்ட் இயர்மே 2025 மாதிரி உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் அதே ஸ்டாண்டர்டில் இருந்தால் கூட இந்த இயர் ஒரு 50 மார்க்காவது இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு சேஃபஸ்ட் ஸ்கோர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2025 விட ஒரு 50 மார்க்ஸ் மினிமம் 50 மார்க்ஸாவது அதிகமாக ஸ்கோர் பண்ணுற மாதிரி சிலபஸை நீங்கள் வந்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி எந்தெந்த சாப்டர்ஸ்லாம் ஈஸியோ அதெல்லாம் நல்லா டீட்டெயில்டாக படிங்க. மினிமம் 50 to 100 மார்க்ஸாவது இந்த 2025 கட் ஆஃபோட அதிகமாக வர மாதிரி அந்த எய்ம் பண்ணி படிங்க. சப்போஸ் 550னா இந்த இயர் நெக்ஸ்ட் இயர் ஒரு 650 ஸ்கோர் பண்ணுற மாதிரி படிங்க. ஏன்னா எல்லாருமே வந்து இந்த இயர் வந்து கொஞ்சம் லெவல் இன்க்ரீஸ் பண்ணி தான் படிக்கிறாங்க. கொஸ்டின்ஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபிசிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாஸ்ட் இயர் ப்ரிப்பேர் பண்ணவங்களோட கொஞ்சம் டஃப் லெவலில் தான் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ நாங்களும் அப்படி தான் வந்து டீச் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னொரு ரீசன் வந்து மெயின் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பயாலஜியில் ஈஸியாக எடுத்துக்காதீங்க. பயாலஜியில் வந்து எந்த அளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸு, அசர்ஷன் ரீசன், இந்த டயக்ராம்ஸு, எக்ஸாம்பிள்ஸ், முக்கியமாக இந்த இருக்கிற ஒரு சாப்டர் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. பிளான்ட் கிங்டம், அனிமல் கிங்டம், அந்த மாதிரி இருக்கிற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து நல்லா ஞாபகப்படுத்திட்டே இருங்க. திரும்ப ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ பயாலஜியில் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து ஒரு 350 இங்கே எய்ம் பண்ணணும். 360 டார்கெட்டு வச்சு படித்தானா அட்லீஸ்ட் 350 கண்டிப்பாக எடுத்துருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து உங்களால் கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்லாம் ஒரு நல்ல ஸ்கோர் பண்ணி 2025 விட ஒரு 50 மார்க்ஸுக்கு மேலே கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா எப்படி கொஸ்டின் டஃபாக கேட்டாலும் இந்த இயர் ஆன்சர் பண்ணுறதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஜேஇ லெவலுக்கு. ஸோ அதனால் நீங்களும் வந்து அந்த மாதிரி லெவல் கொஞ்சம் டஃப் லெவலில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி 3 சப்ஜெக்ட்டுமே நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. பயாலஜியில் வந்து நிறைய பேர் 2025 சரியாக ப்ரிப்பேர் பண்ணனால தான் இந்த அளவுக்கே வந்து கம்மியானது. ஏன்னா 25ல வந்து அவுட் ஆஃப் என்சிஆர்டிலாம் ஒன்றும் கிடையாது. 1 or 2 கொஸ்டின்ஸ் தான் கொஞ்சம் டீஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில கொஞ்சம் டஃப்பாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஒரு அனிமல் கிங்டம்ல கேட்ட கொஸ்டின், ப்ளஸ் இந்த பயோடெக்னாலஜியில் இருக்கிற ஒரு சில கொஸ்டின்ஸு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டடாக இருந்திருந்தா கூட பட் என்சிஆர்டியை முடிச்சிருந்தாலே கண்டிப்பாக 350 ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். பட் நிறையா பேர் 350 பயாலஜியில் ஸ்கோர் பண்ணாததுக்கு முக்கிய காரணமே நமக்கு வந்து இந்த அளவுக்கு கட் ஆஃப் கம்மியானதுக்கு. ஸோ இருக்கிற 3 சப்ஜெக்ட்டுமே வெறும் பயாலஜி வந்து என்சிஆர்டிக்குள்ளாரே வந்து வர்றதுனால நீங்கள் அதிகமாக வந்து என்சிஆர்டி வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. என்சிஆர்டி புக்கில் இருக்கிற எக்ஸசைஸு, இன்டெக்ஸ்ட் கொஸ்டின்ஸு, எக்ஸாம்பிள்ஸு, எக்ஸாம்பிளர் ப்ராப்ளம்ஸ் உங்கள்கிட்ட புக்கு இல்லைனாலும் உங்களுக்கு அந்த என்சிஆர்டி வெப்சைட்டில் போனீங்கனாலே அந்த எக்ஸாம்பிளர் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் இருக்கிற கொஸ்டின்ஸும் பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 37-38 இயர்ஸ்னா ஒரு இயரில் வந்து ரெண்டு கொஸ்டின் பேப்பர் கூட இருக்குது. 2 டைம் நடந்ததெல்லாம் இருக்குது. மணிப்பூர் கொஸ்டின் பேப்பரு ப்ளஸ் லாஸ்ட் இயர் வந்து ஒரு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸாக இன்னும் தனியாக ஒரு எக்ஸாம் வச்சாங்க. அதுமாதிரி 15-16லலாம் 2 டைம் எக்ஸாம் நடந்தது. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து சேர்த்து பார்த்தா ஒரு 40 கொஸ்டின்ஸில் வந்துடுச்சு. 40 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஸோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சும்மா இல்லை ஜாஸ்ட்டு ஒரு 5 years 10 years மட்டும் ஒர்க் அவுட் பண்ணாதீங்க, அது பத்தாது. நீங்கள் எடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து இப்போ 2025 பேப்பர்லேயே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே ஒரு 10 yearsக்கு முன்னாடி இருந்த கொஸ்டின்ஸை கூட கேட்டிருக்காங்க ஃபிசிக்ஸ் எல்லாம். ஸோ யாரெல்லாம் வந்து அந்த மாதிரி அந்த 38 இயர்ஸையுமே யாரெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணாங்களோ அவங்களாம் வந்து ஓரளவுக்கு ஃபிசிக்ஸில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வெறும் சும்மா லாஸ்ட்டாக ஒரு 5 years 10 years மட்டும் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணாதீங்க. இருக்கிற எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஜேஇ மெயின்ஸில் இருக்கிற ஒரு நீட்
லெவல் ஸ்டாண்டர்டில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ்லாம் தேவையில்லை. இதே 2025ல் 1 or 2 கொஸ்டின்ஸ் அட்வான்ஸ் லெவலில் கேட்டது நோக்கம் என்னென்னா யாருமே வந்து 720 எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஈஸியாக யாருமே 720 எடுத்துடக்கூடாது அதனால் கொஞ்சம் டஃப்பாக இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து 1 or 2 கொஸ்டின்ஸ் அட்வான்ஸ் லெவலில் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அதை பற்றி நம்ம ரொம்ப அதுக்காக நீங்கள் அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின்லாம் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே உங்களால் எல்லா சிலபஸுமே கம்ப்ளீட் பண்ணவே முடியாது. ஏன்னா அட்வான்ஸ் லெவலில் கொஸ்டின்ஸ் கேட்டாலும் உங்களுக்கு வந்து டைம் பத்தாது. எல்லா கொஸ்டின்ஸுமே அட்வான்ஸ் லெவலில் கேட்க முடியாது. ஏன்னா ஜேஇயில் வந்து உங்களுக்கு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கம்மி, பட் நீட்டில் வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து அதிகம். ஸோ அதனால் எல்லாத்தையுமே அட்வான்ஸ் லெவலில் கொஸ்டின்லாம் கேட்க முடியாது, கேட்டாலும் டைம் பத்தாது. ஸோ அதனால் நீங்கள் வந்து மெயின்ஸ் லெவலில் இருக்கிற கொஸ்டின்ஸை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீட் லெவலில் இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். என்சிஆர்டி மட்டும் நல்லா தரவாக படிச்சிருக்கணும். பயாலஜியானும் சரி, கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸு எல்லாத்தையுமே நீங்கள் தரவாக இருந்தீங்கனாலே இந்த என்சிஆர்டி ப்ளஸ் நீட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இதை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக இப்போ நல்லா தரவாக இருந்ததுனாலே 500 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். ஸோ அதையே நிறைய பேர் ஒழுங்காக முடிக்காததுனால தான் இந்த அளவுக்கு வந்து மார்க்ஸ் கம்மியானது. ஸோ அந்த தப்பை நீங்கள் யாரும் பண்ணக்கூடாது. ஸோ என்சிஆர்டி ப்ளஸ் நீட் பீரியட் கொஸ்டின்ஸை நல்லா படிச்சிருந்தாலே நீங்கள் வந்து 500 மார்க்ஸ் ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் இன் நீட் 2026ல். ஸோ அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து நீங்கள் ஜேஇ மெயின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணால் ஈஸியாக 600 to 650 ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம்.